என் அன்பு குழந்தையே, நான் உனக்காக ஆசீர்வதித்து அனுப்பிய விபூதியை இன்று நீ சந்தோஷமாக தொட்டுவிட்டாய். மிக பெரிய இன்பம் உனக்காக காத்திருக்கின்றது. உன்னுடைய இலக்குகளை நீ சரியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். அந்த இலக்குகளுக்கான திட்டங்களை சரியாக வகுத்தும் வைத்திருக்கின்றாய். அதை செயல்படுத்தி முன்னேற்றத்தை நிச்சயம் காண்பாய். தினசரி அன்றாட வேலைகளில் உன்னுடைய கவனத்தை நீ முழு ஈடுபாட்டோடு செலுத்தினால் போதும். சில விஷயங்கள் குறுக்கே வந்து அந்த ஈடுபாட்டை குறைக்கின்ற வகையில் நிகழ்வுகளை உருவாக்குகின்றது. ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி அந்த தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கான விஷயங்களை நீ ஆர்வமாக ஈடுபாட்டோடு செய்ய தொடங்கினால் அது வெற்றியாக மாறும். எந்த ஒரு குறுக்கீடும் தடங்களும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அன்றாடம் நான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன். வெற்றியை அடையாமல் போய்விட முடியுமோ என்கின்ற பயம் உனக்குள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. முயற்சியை கைவிடாமல் செயல்படுவதுதான் மிகவும் முக்கியம். தோல்விகளை அனுபவங்களாக பார்வையிட வேண்டும். தோல்விகளை அவமானங்களாக நினைத்து வருந்தக்கூடாது. தன்னம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து நீ செயல்படுவாயானால் அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றியாக நிச்சயம் திசை திரும்பும். பொறுமையோடு முயற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். சில விஷயங்களில் நிதானத்தை இழந்து அவசரமாக செயல்பட்டு வெற்றியை நெருங்க முடியாமல் நீ பரிதவிப்பதை நான் பார்க்கின்றேன். உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வேகம் விவேகமாக மாறினால் உன் வாழ்விற்கு நலனாகவும் அமையும். புதிய திறன்களை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அனுபவங்களிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றாய். நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் என்கின்ற பட்சத்தில் உன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்காமல் நீ பயன்படுத்து. தேவையற்ற செயல்களில் நேரத்தை கழிக்காமல் முக்கிய பணிகளில் கவனத்தை செலுத்து. நேரத்தை சிக்கனமாகவும் விளக்கமாகவும் திட்டமிட தெரிந்து கொள். உன்னிடம் இருக்கின்ற நேர்மை, என்னிடம் இருக்கின்ற அந்த பக்தி, என் மீதான உனக்கு நம்பகத்தன்மை அத்தனையும் சேர்ந்து உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் நிறைவேற்றி கொடுக்கும். சொன்னதை செய்ய வேண்டும். செய்வதை எப்பொழுதும் நலன் நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்று நம்பிக்கை வை. உன்னை மதிப்பிடும் பொழுது உரிய விகிதத்தில் அதை மேம்படுத்து. உன்னை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளும் பழக்கத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ளாதே. உன்னையே நீ குறைவாக மதிப்பிட்டால் பிறர் எப்படி உன்னை மதிப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? பிறரின் வெற்றியைக் கண்டு நீ ஊக்கப்பட்டால்தான் வெற்றி உன்னிடம் வர ஆசைப்படும். நான் ஆசிர்வதித்து அனுப்பிய விபூதியை இன்று எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் நீ அழகாக தொடக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. முறையான ஒழுங்கான உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் உன் மனவேதனைகள் அனைத்தும் குறைய தொடங்கிவிடும். மனோதைரியத்தை அதிகளவில் மேம்படுத்தி கொள்வாய். மற்றவர்களுடன் நல்ல உறவோடு எப்பொழுதும் நீ அரவணைப்போடு வாழ்ந்தால் அது உன்னுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கும். பாசமும் மரியாதையும் கொண்ட உறவுகளை எப்பொழுதும் வளர்த்து கொள்ள நினை. வலுவான ஆதரவு உனக்கு உன்னை சுற்றி உருவாக எல்லா ஏற்பாடுகளும் நிறைவாக நடந்திருக்கின்றது. தவறுகளை பிறர் தவறு என்று சுட்டி காண்பித்தால் அதை சற்று பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு சரி செய்ய முயற்சி செய். உன்னுடைய செயல்களுக்கு நீதான் பொறுப்பாவாய் என்பதை தெரிந்து வைத்து கொண்டு உன் செயல்களில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனத்தை வைத்து என்னை நினைத்து அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள். என்னுடைய நினைவு உன்னுடைய பொறுப்புகளை நலன் நிறைந்ததாக மாற்றிவிடும். தொடர்ச்சியான செயலை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது முன்னேற்றமாக மாறும். உன்னுடைய முயற்சி, கட்டுப்பாடு, நம்பிக்கை, அறிவு எல்லாமே முன்னேற்றத்திற்கான வழிதான். குறிக்கோளை சரியாக அடைய திட்டமிட்டால் எப்பொழுது எல்லாம் நான் உனக்கு உதவ வேண்டுமோ அப்பொழுது எல்லாம் என்னுடைய உதவி உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எங்கே நிம்மதி குறைகின்றது என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை பற்றி நினைக்காமல் நீ வேறொரு விஷயத்தில் கவனத்தை செலுத்தினால் உன் நிம்மதி எப்பொழுதும் குறையாது. சோதனைகள் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றதே என்று கவலைப்படாமல் அத்தனையும் சாதனையாக மாறும் காலம் இதுதான் என்று நம்பிக்கையோடு செயல்படு. நடந்து முடிந்த விஷயங்களை நினைக்காமல் இனி நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கை கொள். எல்லா சூழ்நிலையும் தானாக அமைந்து விடாது. ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உன் நம்பிக்கை எல்லாம் எப்பொழுதும் அவநம்பிக்கை ஆகாது.
இன்பம் நிறைந்த வாழ்க்கையைத்தான் நீ வாழப் போகின்றாய். ஆனந்தமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற எல்லா வகையிலும் இந்த விநாயகன் உனக்கு துணை நின்று காப்பேன். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தானாகவே நிறைவேறப் போகின்றது. சிரித்த முகத்தோடு சந்தோஷமோடு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் நின்று, அப்பா விநாயகா, நடத்தி கொடுத்து விட்டாய், நன்றி என்று உன் கண்களில் நீர் பொங்க எனக்கு நீ மகிழ்ச்சியாக நன்றி சொல்வாய். அழகிய நாட்களை உன் வாழ்க்கையில் நீ வரவேற்கப் போகின்றாய். உனக்காகவே காத்திருக்கும் மிக பெரிய இன்பங்கள் மிகவும் ஆச்சரியத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். புத்தம் புது வாழ்க்கையை புத்தம் புது மலர் பூத்து குலுங்குவதைப் போல உன்னுடைய மனம், முகம் இரண்டும் சந்தோஷத்தில் பூரிப்படைய போகின்றது. போராடிய காலத்தையெல்லாம் நீ மறக்கவில்லை. ஒவ்வொரு அவமானமும் உன் மனதில் ஆணியாக பதிந்திருக்கின்றது. அதனால் தான் இன்றளவும் அது வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டங்கள் நிறைந்த நாட்களை மறந்துவிட்டு இனிமேல் வரக்கூடிய அந்த சந்தோஷமான நாட்களை நினைத்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். உன் தூய்மையான பக்தி என்னிடம் உன்னை நெருங்க வைத்திருக்கின்றது. நீ நீண்ட ஆயுளோடு, நிலையான ஆரோக்கியத்தோடு, எப்பொழுதும் செல்வ செழிப்போடு, எல்லா இன்பமும் கிடைக்க பெற்று அற்புதமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு, உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன். உன் கனவுகளை எல்லாம் நிஜமாக்கி உன்னை பிறர் மத்தியில் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். என்னுடைய கருணை பார்வை ஒன்று போதும் உன் வாழ்க்கையை மாற்றி காண்பிப்பதற்கு. உன்னுடைய உள்ளம் இல்லம் இரண்டும் மகிழக்கூடிய அளவிற்கு நன்மைகள் விரைந்து வந்து சேரும். அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்பொழுதும் என் மீது வைத்திருக்கின்றாய். என் சக்தியை எப்பொழுதும் நீ உணர்ந்தவனாக இருக்கின்றாய். கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு என்னை நோக்கி முழு மனதோடு புறப்பட்டு வா. உன் வாழ்விற்கான இன்பம் அனைத்தும் உன்னை வந்து சேரும். துன்பங்கள் எல்லாம் தொலைந்து இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இனிமேல் வாழ்வாய். நடக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். உடலில் இருந்த வலி, மனதில் இருக்கின்ற வலி, அத்தனை வலிகளும் பறந்தோடி துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய் பதட்டம், பயம் இவையெல்லாம் விலகி மிகவும் சந்தோஷமாக, ஆனந்தமாக, இன்பமாக நீ வாழ்வதற்கு எல்லா வழியும் பிறக்கும். போராட்டத்தை முடித்து வைத்து இன்பத்தை இக்கணம் முதல் தொடங்கி வைக்கின்றேன். உன் நாவில் என்னுடைய நாமம் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் இன்பம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். உன் வேலைகளில் சரியாக கவனத்தை செலுத்து. கஷ்டப்படுத்துகின்ற விஷயங்களை மறந்துவிட்டு இன்பத்தை நோக்கிய பயணத்தில் இன்றிலிருந்து இனிமையாக புறப்படு. என்னுடைய கைகோர்த்து உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறட்டும். எல்லா நேரமும் நல்ல நேரமாக இனி உனக்கு அமையும். எப்பொழுதும் என்னுடைய அருள் ஆசைகளோடு உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும். நல்லது நடக்கும்.